ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் எக்ஸைஸ் 10 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஆல்ரெடி வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸைஸும் ஹெல்த் எஜுகேஷன் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அங்கே போடாத இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸைஸும் தான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ 2 சேனலையும் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் என்ட்ரியோட ஃபுல் வியூ கிடச்சிரும். கால்குலேட் த ஸ்டாக் அட் த எண்ட் ஆஃப் த இயர். க்ளோசிங் ஸ்டாக் கேட்டிருக்காங்க. அதில் கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரொடக்டிவ் வேஜஸ் கொடுத்துருக்காங்க, கேரேஜ் இன்வெர்ட் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் ஆன் காஸ்ட் வந்து 20%. ஸோ ட்ரேடிங்கில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ மிஸ்ஸிங் வந்து ஸ்டாக் தான், அதை வச்சு கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் பாருங்கள். சேல்ஸு, ஓப்பனிங் ஸ்டாக்கு, வேஜஸு, பர்ச்சேஸு, கேரேஜ் இன்வர்டு, ஜிபி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எதில் நம்மளுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் போடும்போது இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, ஸோ கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நம்ம எந்த ஃபார்முலாலேயோ இல்லை எதில் போடுறோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வரும் அப்படிங்கிறத பார்த்து போட்டுடலாம். இப்போது இது ட்ரேடிங்கில் போடும்போது ஈஸியாக வரும் பாருங்கள். ட்ரேடிங் அக்கௌண்ட், பர்டிகுலர்ஸு ருபீஸ், பர்டிகுலர்ஸ் ருபீஸ், கிரெடிட் சைட், டெபிட் சைட். ஸோ சேல்ஸ் நம்மளுக்கு எங்கே வருங்க? கிரெடிட் சைடு வருமா? ஸோ பை சேல்ஸ் எவ்வளோங்க? 3 lakh rupees. ஸோ அதுக்கப்புறம் ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே வருங்க? டெபிட் சைடா? டு ஓப்பனிங் ஸ்டாக் 25,000. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குதுங்க? வேஜஸ். அதுவும் நம்மளுக்கு எங்கே வருங்க? டெபிட் சைடு வருமா? வேஜஸ் எவ்வளோங்க? வேஜஸ்ஸு 5,000. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ். அதுவும் நம்மளுக்கு எங்கே வருங்க? டெபிட் சைடா? ஸோ பர்ச்சேசஸ் எவ்வளோங்க? 2,50,000. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேரேஜ் இன்வெர்ட். கேரேஜ் இன்வெர்ட் அதுவும் நம்மளுக்கு டெபிட் சைடு வருமா? ஸோ இப்போ ஜிபி. ஸோ ஜிபி வந்து நம்மளுக்கு டெபிட் சைடாக வரும். அது என்ன சொல்லியிருக்காங்க? 20%ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி வந்து நம்மளுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் அப்படின்னு பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்கள், ஆன் காஸ்ட் அப்படின்ட்டு இருக்கிறது 20%ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்னங்க? இது 80%. ஸோ காஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆன் காஸ்ட் அப்படிங்கிறத நம்ம எப்போவும் எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ஆன் காஸ்ட் அப்படின்றது காஸ்ட்டை 100ன்னு எடுத்துக்கணும். பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு என்னங்க? ப்ராஃபிட் வந்து 20%ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சேல்ஸோட மார்ஜின் வந்து நம்மளுக்கு எவ்வளோங்க? 120 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தான் இதில் தெரியுது. காஸ்ட்டு தெரியாது, ஜிபி ப்ராஃபிட்டும் தெரியாது, சேல்ஸ் தெரியுது. அதை வச்சு நம்ம போட்டுக்கலாமா? எப்படி போடலாங்க? நம்மளுக்கு சேல்ஸ் வந்து 3 lakh அப்படிங்கிறது தெரியுதா? 3 lakh எவ்வளோ பர்சன்டேஜுங்க? 120% அப்படின்னு. ஸோ காஸ்ட்டுக்கு எவ்வளோங்க? காஸ்ட் வந்து 100. அப்போ எப்படி போடலாம்? 3 lakh divided by 120 into 100. இப்போ என்ன வருதுங்க? 2,50,000 வருது. இதே மாதிரி ஆன் ப்ராஃபிட்டுக்கு எவ்வளோ வருங்க? 3 lakh divided by 120 into 20. 3 lakh divided by 120 into 20 எவ்வளோங்க? 50,000 வருது. இப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் தெரிஞ்சிருச்சா? ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் வந்து நம்ம போட்டுடலாம் 50,000. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு மெயினாக தெரிய வேண்டிய ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேஸு, ப்ராஃபிட்டு, சேல்ஸு. ஓகே, இது எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபைனலாக வரது என்னவா இருக்குங்க? பை க்ளோசிங் ஸ்டாக்காக இருக்கும். நம்மளுக்கு க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ தானே கேட்டிருக்காங்க இல்லைங்களா? க்ளோசிங் ஸ்டாக். ஸோ இதுதான் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர். மித்தது எல்லாமே வந்துருச்சு. இப்போ டோட்டல் பண்ணிக்கலாமா? 50,000 + 3,500 +
2,50,000 plus 5,000 plus 25,000. Total எவ்வளோ வருதுங்க? 3,33,500 வருது. 3,33,500. இப்போ மைனஸ் 3 lakh போடும்போது என்ன வருதுங்க? 33,500. அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளுக்கு க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்படி நம்ம வந்து சிம்பிளாக எது கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் போதும், அதுவே ஆன்சர் கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.